இப்போ சொல்றேன், விளக்கமா சொல்றேன், நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? சலுகைகளுக்கு நான் எதிரானவன் அல்ல. இலவசம் என்று சொல்லி இலவச மக்கள் வரிப்பணத்தில் ஏன் இலவசங்கள் கொடுக்க கூடாது, அதை நீங்கள் ஏன் ஓசி ஓசி என்று கத்துகிறீர்கள் என்று ஒரு தலைவர் பேசினார். ஆனால் அந்த இதற்கெல்லாம் மாற்றாக இருக்கக்கூடிய தலைவர் தான் நம்முடைய உத்தம தலைவர் கல்வியாளர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள். இலவசம் தவிர்க்கப்பட வேண்டும், ஆனால் கல்வி மற்றும் மருத்துவம் தவிர என்று சொன்ன கட்சி கொள்கைகளிலே சொன்ன மாபெரும் தலைவர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள். ஏன் இலவசங்கள் கொடுங்கள், ஆனால் கல்வியை இலவசமாக கொடுங்கள், உங்களுடைய வாழ்க்கை உயரும். அவர் சொன்னார், மக்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டாமா, வாழ்க்கை பொருளாதாரம் உயர வேண்டாமா, இப்படி எல்லாம் செய்தாமல் திட்டங்கள் தீட்டினால் தானே வாழ்க்கை அவர்கள் உயரும் என்று எல்லாம் பேசினார் ஈரோட்டிலே. ஆனால் நீங்கள் வாழ்க்கை உயர வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்றால், உங்களுடைய பொருளாதாரம் உயர வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த குடும்பத்திற்கு கல்வி என்ற மாபெரும் தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதை இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் தீபம் ஏற்றும் ஒளிவிளக்காக விளங்கக்கூடிய தலைவர் தான் உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள். ஏன் அதை சொன்னார்? இலவசங்கள் தவிர்த்து இலவசங்கள் கொடுத்து கொடுத்து மக்களை ஏன் சோம்பேறியாக்குறீர்கள்? அதற்கு பதிலாக அரசாங்கம் அவர்களுக்கு தகுந்த கல்வியையும் தகுந்த மருத்துவத்தையும் நீங்கள் இலவசமாக வழங்கினால் அவர்களுடைய குடும்பம் என்றும் நிலைத்து நிற்கும். அதை பொருளாதாரத்திலும் நம்முடைய நாடு முன்னேறும் என்று சொன்ன மாபெரும் தலைவர்.